வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 சிம்பிளான டைம் ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். பை த டைம், பை நவ். இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பை த டைம் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா பேசுறப்போ, நீ கிளம்புறதுக்குள்ள, நீ போறதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிரும். நான் போறதுக்குள்ள அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுக்குள்ள, அதுக்குள்ளார, இந்த டைம்க்குள்ள. ஸோ இத மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த பை த டைம்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீ முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும். நீ முடிக்கிறதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுவேன் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பை த டைம் யூ ஃபினிஷ், ஐ வில் பி ஓல்ட். பை த டைம் யூ ஃபினிஷ், ஐ வில் பி ஓல்ட். இப்ப பாஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்ல போறோம். ஸோ நாங்க போறதுக்குள்ள அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ நான் போனதே பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாகவே இந்த பை த டைம்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்றப்பவே நம்ம ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயம் நடந்துருச்சு அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அதனால பெரும்பாலும் பாஸ்ட்ல சொல்றப்போ இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் போனதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்ல போறோம். ஸோ பை த டைம் ஐ ரீச்டு தேர், தே ஹேட் ஆல் கான். By the time I reached there, they had all gone. ஒருத்தவங்களை பத்தி பேசுறப்ப அவங்களுக்கு 24 வயசுக்குள்ளே 3 குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போறோம். She had 3 children by the time she was 24. She had 3 children by the time she was 24. By the time அப்படிதான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நான் போறதுக்குள்ள, நான் எழுதுறதுக்குள்ள, நான் படிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்ப நம்ம by the time அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பட் அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளர, அடுத்த நாள் ஈவினிங்குள்ள, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளரையே எங்க பெரும்பாலான ரிலேட்டிவ்ஸ் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஒரு கதை சொல்லிட்டே இருக்கோம், ஏதோ முன்னாடி நடந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கோம். அதோட கோர்வையா சொல்றப்போ அதுக்கு அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளரே எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பை நூன் த நெக்ஸ்ட் டே மோஸ்ட் ஆஃப் அவர் ரிலேட்டிவ்ஸ் ஹேட் அரைவ்ட் அட் ஹோம். பை நூன் த நெக்ஸ்ட் டே மோஸ்ட் ஆஃப் அவர் ரிலேட்டிவ்ஸ் ஹேட் அரைவ்ட் அட் ஹோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ள தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பை ஈவினிங் த நெக்ஸ்ட் டே we had purchased everything we needed. By evening the next day, we had purchased everything we needed. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சம்பவத்தை நம்ம நரேட் பண்ணுவோம், யார்கிட்டயா சொல்லிட்டு இருப்போம். அப்படி சொல்றப்பதான், ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஆனிச்சு அப்படிலாம் சொல்றப்பதான் நம்ம இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் பை நவ். பை நவ்னா இந்நேரத்துக்கு, இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்திருக்கணுமே, ஏன் இன்னும் நடக்கல, இல்ல கெஸ் பண்ணுவோம், இந்நேரம் நடந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்பதான் நம்ம பை நவ் யூஸ் பண்ணுவோம். இந்நேரத்துக்கு அவ வந்திருக்கணுமே, இந்நேரத்துக்கு அவங்க அங்க போய் சேர்ந்திருக்கணுமே, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. இப்போ 5 மணிக்கு கிளம்பிருந்தேன்னு சொன்னாங்க. 5 மணிக்கு கிளம்பியிருந்தா நேரம் அவங்க வந்திருக்கணுமே. இஃப் தே ஸ்டார்டட் அட் 5, they should have been here by now. If they started at 5, they should have been here by now. இந்நேரத்துக்கு அவங்க இங்க வந்திருக்கணும். அதே மாதிரி நீ ஸ்டார்ட் பண்ண நேரத்துக்கு இந்நேரம் இந்த வேலை இப்ப முடிச்சிருக்கணும், நீ இன்னமும் முடிக்கல, இன்னமும் நீ பண்ணிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீ இந்நேரத்துக்கு இந்த வேலையை முடிச்சிருக்கணும். ஸோ யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட் த ஒர்க் பை நவ். யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட் த ஒர்க் பை நவ். முடிச்சிருக்கணும், பட் ஆனா நீ முடிக்கல. நம்ம சில சமயம் கெஸ் பண்ணுவோம். ஸோ இந்நேரம் அவளுக்கு ரிசல்ட் வந்திருக்கும், இந்நேரம் அவளுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். She would have got her results by now. She would have got her results by now. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் அந்த பை நவ்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 ஃப்ரேசஸ் பார்த்தோம், பை த டைம் அண்ட் பை நவ். இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.